இருவரும் ஒரு கிரகத்திற்கு பயணிக்கையில் தாத்தா மற்றும் பேரன் காப்பாற்றப்பட்டனர். அவரது விண்கலம் கெட்டுவதை ஆரம்பிக்கிறது. பின்னர் சைபா தலைவன் அதை பார்க்க செல்கிறார். விண்கலத்தின் சுற்றிலும் பல கோட்டைகள் இருந்தன. அப்போதே அந்த கோட்டைகள் அவரது விண்கலத்தை மிகவும் சேதப்படுத்தி இருந்தன. அப்போது சைபா தலைவன் அருகில் உள்ள ஒரு கிரகத்தில் தரையிறக்க உத்தரவிட்டார். கப்பலை தரையிறக்குவதற்கு அவங்களுக்கு புத்தி மட்டுமே இருந்தது. அவர்கள் அவர்களின் விண்கலத்தில் இருக்கையில், ஆனால் சைபாருக்கு இது பிடிக்கவில்லை. ஏனெனில் கடந்த 1000 ஆண்டுகளில் பூமிக்கு எந்த அதிகாரமும் அவர்களிடமில்லை. பூமியில் என்ன உயிரினங்கள் வாழ்கின்றன என்பது அவர்களுக்கு தெரியாத நிலையிலும் அவர்கள் விண்கலத்தை பூமியில் தரையிறக்க முடிவு செய்தனர். அதனால் விண்கலத்தின் வேகம் மிகுந்து விட்டது. இந்த சம்பவம் கிட்டாய்க்கு முற்றிலும் புதியது என்பதால் அவர் மிகவும் பயந்தார். அப்போது சைபர் அவரது மகனை அமைதிப்படுத்தினார். இருவரும் ஒரு கிரகத்திற்கு பயணிக்கையில் தாத்தா மற்றும் பேரன் காப்பாற்றப்பட்டனர். அவரது விண்கலம் கெட்டுவதை ஆரம்பிக்கிறது. பின்னர் சைபா தலைவன் அதை பார்க்க செல்கிறார். விண்கலத்தின் சுற்றிலும் பல கோட்டைகள் இருந்தன. அப்போதே அந்த கோட்டைகள் அவரது விண்கலத்தை மிகவும் சேதப்படுத்தி இருந்தன. அப்போது சைபா தலைவன் அருகில் உள்ள ஒரு கிரகத்தில் தரையிறக்க உத்தரவிட்டார். கப்பலை தரையிறக்குவதற்கு அவங்களுக்கு புத்தி மட்டுமே இருந்தது. அவர்கள் அவர்களின் விண்கலத்தில் இருக்கையில்